வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிலம் நீர் என் வாழ்க்கையில் நடந்த நன்மையைகளும் நான் சாதித்த சாதனைகளையும் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த சேனல் ஆரம்பித்ததே காரணம் என்னோட கதைகளை சொல்லணுங்கிறது தான். டைரக்டர் ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், கவிஞர் ஆகணும், கதை ஆசிரியர் ஆகணுன்ட்டு கனவுகளோட எத்தனையோ பேர் சென்னைக்கு படையெடுக்கிறாங்க. அப்படி சென்னைக்கு போனேன்னா மீண்டும் இந்த மயிலாடுதுறைக்கு வந்தேன். அதாவது டி ராஜேந்திரோட அப்பா கிட்ட கடிதம் வாங்கிறதுக்கு ஒரு 6 மாதம், ஏன் 1 வருஷனோட ஆகலாம். அத்தனை நாள் வரைக்கும் சென்னையில் இருந்தேன்னா இங்கே வந்து கையில் ரொம்ப பணம் கிடையாது. ஆனால் திரும்ப விவசாயம் செய்யணும். திரும்ப விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். அப்படி விவசாயம் செய்யும்போது நிறைய வழிகளை சுமந்தேன். ஏன்னா நான் சென்னைக்கு போயிட்டு வந்தவன் இல்லைங்களா. சென்னைக்கு போயிட்டு வந்ததுனால எங்கள் மாமா வந்து என் மேலே அதிகமாக கோபமாகிட்டார். அப்படி கோபமாகும்போது எனக்கு நிறைய வழிகள் வந்தது. அப்போ எங்கள் அத்தை இருந்தாங்க, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எங்கள் அத்தை இருந்தாங்க. அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். நான் எப்படியெல்லாம் வந்து மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத. அந்த காலகட்டத்தில் எங்கள் மாமன் பொண்ணு 10th படிக்குது. அந்த பரீட்சைக்காக ஒரு புத்தகம் தேவைப்படுது. அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு நலுத்துக்குடி பக்கத்தில் மொளப்பாக்கன்னு ஒரு ஊர், சொந்தக்கார ஊர் தான், எங்கள் பெரியம்மா அண்ணன் வீடு. அப்படி இருக்கும்போது அங்கே புத்தகம் வாங்குறதுக்கு ஒண்டிமா வர்றதுக்கு பயந்துக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன எங்கள் மாமன் பொண்ணு அழைச்சிட்டு போகுது. பொழுது போயிடுச்சு, லேட்டாகி போச்சு. லேட்டான உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா, மாமன் பொண்ணு வருது, புத்தகத்தை வாங்கிடுச்சு, சந்தோஷப்பட்டு நன்றி மோகன் வந்தது. வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சா விளக்க மத்தால எங்கள் அத்தை அடிக்குதுங்க. ஏண்டா ஓத்தா ஊரை விட்டு ஓடுனா, ஒக்கா ஊரை விட்டு போனா, ஏன் பேத்தியவை நீ கெடுத்துட்டியா, நீ அழைச்சிட்டு போயிட்டு எங்கடா கொண்டு விட்டு வந்த அப்படின்னு பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த புத்தகத்தை வாங்க போன எனக்கு அடினா அடி. யாரும் தடுக்கலை, யாரும் பேசலை. நான் பதிலுக்கு பதில் பேசுகிறேன். இரவு ஆயிடுச்சு. ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்திருக்கேன்னு பாருங்க. அடித்தாங்க, வச்சாங்க, பெரிய கயிறு எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னை கட்டி போட்டாங்க. அந்த கிராம மக்களே நின்று வேடிக்கை பார்த்ததுங்க இரவில். அதோடு மட்டும் இல்லை, நான் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து வாசலில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அந்த புளிய மரத்தில் என்னை கட்டி வச்சுட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. சோன மழையில் அப்படியே நனைஞ்சு கத்துற, யாரும் என்ன எதிரி கண்டுக்கல. அதுக்கப்புறம் காலையில் எங்கள் மாமன் பொண்ணு பெரிய பொண்ணு வந்து என்னோட கயிறை அவுத்து விட்டுது. அதாவது மாடை அவுத்து விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவுத்து விட்டுது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னா இன்னைக்கு இந்த மண்ணுக்காக, நிலத்துக்காக, என் சொந்த கிராமத்தில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தெரியுதுங்களா. அதோடு மட்டும் இல்லைங்க, இன்னும் மிக வலிமையானதுங்க. தை மாதம் வந்துடுச்சு. அறுவடைக்கு நான் ஆட்களை அழைச்சிட்டு போயிட்டு செருதூர் எங்கள் மிராஸ் சார் நைனான்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நிலத்தை நட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 பேர் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமா எல்லாருக்கும் இட்லி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னே அத்தனை பேரும் மேலே நான் அந்த தாள் விட்டு அறுக்குறாங்க. ஆனால் நான் அடியில் தான் அறுத்தேன். உடனே வந்தார், பேடி ராஸ்கல், என்னடா அறுப்பா இருக்கிற, இதுதான் ஒரு விவசாயியோட வேலையா அப்படின்ட்டு அந்த அருவாலை வாங்கினாருங்க. அவர் அறக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அங்கே அசிங்கமாக பேசினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த விவசாயத்தை விட்டுட்டு சென்னைக்கு இயக்குனராக ஆகணும்னு வந்தேன் இல்லைங்களா, அந்த ஒரு கோபம் அவர் மேலே. அதுக்கு பிறகு அங்கே உள்ளவங்கலாம் சொன்னாங்க, அவன் கரெக்டாக அறக்குறான், எங்களுக்கே அவன் சொல்லி கொடுக்குறான்ப்பா, அவன் என்னப்பா ஏறு விழுதா இருந்தாலும் எங்களுக்கு முனை ஏறு விடுவான், மாடு எங்கன்னா விழுந்துச்சுன்னா வந்து அவன் தூக்கி விடுவான், இவன் கையால் விதை போட்டால் அந்த விவசாயம் நல்லா இருக்கும்,
என்னப்பா அவரை போட்டு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே கிளம்பி போயிட்டார். இதன் பிறகு எங்கள் நலுத்துக்குடியில் அக்ரஹாரம் உடையார் கோயில்கிட்ட ஒரு அறுவடை, அந்த அறுவடை செஞ்சு கண்டு முதல் நடக்குது, டிராக்டர் அடிக்குது. காலையில் எல்லோரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. போய் கண்ணங்கடையில் 4 இட்லி கட் சட்னி வடை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு பணம் என்கிட்ட கொடுத்து அமிச்சாரு. நான் போனேன், அந்த கண்ணங்கடையில் கேட்டோன்னே கண்ணங்கடையில் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு திரும்பி வந்தேன். எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாரு. கொடுத்தோன்னே எனக்கு அதில் இல்லை. இவர் கொடுத்த காசு அந்த 10 பேருக்கு தான் இட்லி வாங்குறதுக்கு வடை வாங்குறதுக்கு பணம் கொடுத்தார தவிர, டீ வாங்குறது பணம் கொடுத்தார தவிர எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, நான் கொடுத்த காசில் நீ 11 பொட்டலம் தானே வாங்கிட்டு வந்திருக்கணும், நீ எப்படி 10 பொட்டலம் வாங்கிட்டு வந்தன்ட்டு எட்டி உதைச்சாருங்க. அத்தனை பேர் மத்தியில் எட்டி உதைச்சாரு, போட்டு பிரட்டினாரு. இது எல்லாம் அங்கே உள்ள மக்கள் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அப்படியே பார்த்தேன். இந்த விஷயத்த நயனாகிட்ட போய் சொன்னேன். நயனா அப்போ லேண்ட்லைன் மூலமாக ராஜேந்திர அப்பாகிட்ட பேசினார். அதுக்கப்புறம் அங்கே காத்தலிங்க உடையார்னு நிலத்துக்குள்ள ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் தான் அந்த டிஆர் அப்பா எனக்கு கடிதம் எழுதி கொடுத்தாரு. என்னோட நண்பர் தயாளன் இருக்காங்க, ராமையா மாமா, ராஜேந்திர மாமா, பாலையா மாமா, காத்து மாமா, சந்திர மாமா, இவங்க எல்லாருமே என்னை அப்படியே ரொம்ப பரிதாபப்படுறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் உழைச்ச உனக்கு இந்த மாதிரி நிலைமையாடா அப்படின்ட்டு எல்லாருமே திரும்ப 5 காசு 10 காசு 4 1 ரூபான்னு எல்லாருமே எனக்கு காசு கொடுக்குறாங்க. நானும் வயலுக்கு போனேன். அங்கே உள்ள மட்டைகள் எல்லாம் திருடி பக்கத்தில் பன்னுடையார்னு ஒரு நண்பரோட வீடு, காட்டுராஜான்னு சொல்லுவாங்க, இன்னும் நட்போடு இருக்கிறாரு. அவர் வீட்டில் விற்றேன், தேங்காயை விற்றேன், காசு திரும்பவும் சேர்த்தேங்க. அதையும் மீறி நான் திரும்ப அந்த லெட்டர் எடுத்துகிட்டு சென்னைக்கு நேராக டி ராஜேந்திர வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறேன். டிஆர் வீட்டில் வீடு காலி பண்ணிகிட்ருக்காங்க. இந்தி பிரச்சார சபாவில் புது வீடு வாங்கி அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியாக போயிட்டுருக்கு. கடைசியில் டி ராஜேந்திர வந்தார். டி ராஜேந்திர வண்டியை மறைச்சேன், கண்ணாடி இறக்குனாரு. இவங்க அப்பா எழுதி கொடுத்த, தேசிங்க உடையார் எழுதி கொடுத்த லெட்டர் அவர்கிட்ட கொடுக்குறேன். இது மாதிரிப்பா, நம்ம வேண்டப்பட்ட பிள்ளை நம்ம மோகன்கிறவர், இவர் இது இஸ்லாத்தில் மாற்றிட்டாராம், அப்துல்லான்னு பெயரை மாற்றிக்கிட்டாரு, இருந்தாலும் நீங்கள் இவருக்கு வேலை கொடுங்கன்னு தேசிங்க உடையார் டி ராஜேந்திரருக்கு லெட்டர் கொடுத்தாரு, காத்தலிங்க உடையார் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரை படித்து பார்த்த நம்ம டிஆர் தேடியாப்புல வேலை கொடுக்க சொல்லி எழுதியிருக்கான். இப்படி தான் பேசுவார் அசிங்கமாக. வேலை கொடுக்க சொல்லி எழுதியிருக்கான், வேற இடத்த பாடுறா அப்படின்ட்டாருங்க. அப்படியே எனக்கு கோபம்னா கோபம். அப்படியே அந்த இடத்தாண்டே அந்த கண்ணாடி ஏற்றினார்ல, கண்ணாடி இறக்கி கையை உள்ளே விட்டு, 1000 இடம் இல்லை 100 இடம் போவேன், ஆனால் உங்ககிட்ட நான் வேலைக்கு வர மாட்டேன்னு அன்னைக்கு சபதம் பண்ணேன் டி ராஜேந்திரகிட்ட. ஆனால் இப்போ நட்போட இருக்கிறாருங்கிற ஒரு பக்கம். அப்படி சபதம் பண்ணிட்டு அங்கே அழுதுகிட்டு அங்கே நான் பசியோடு உக்காந்துருந்த பார்த்தேன். அங்கே உள்ள பூ கடைக்காரவங்க, அந்த டிஃபன் கடைக்காரவங்க, இவங்கெல்லாம் என்னை பார்த்து இன்னமும் அந்த அம்மா என்கிட்ட பேசுவாங்க. அந்த எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தவங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, எதிரில் கீர்த்தி ஆட்டோமொபைல்ஸ்னு ஒரு ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துக்க, அங்கே நடிகர்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தேன். ஐடியா மணி அப்படிங்கிறது அவரோட பேர். 2 பேரும் பார்ட்னராக இருந்தாங்க. இரவெல்லாம் என்னை பாட்டு பாட வச்சு சந்தோஷப்படுவாங்க, கதை சொல்லி சிரிப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா 5 ரூபா கையில் கொடுத்து போய் சினிமா கம்பெனியில் வேலை தேடுறான்னு சொல்லுவாங்க. அப்படி வேலை தேடி திரும்பவும் சினிமா கம்பெனியை தேடி நான் பயணம் பண்ணேன். அங்கே தான் ஜெயதேவி, வேலு பிரபாகர் அவங்க ஆஃபீஸில் டிரைவர் கிருஷ்ணன் என்பவர் மூலமாக நான் வேலைக்கு சேர்ந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வழியை தரலாம், ஆனால் இந்த வழிக்கு பின்னாடி எவ்வளோ சாதனை இருக்குங்கிறத தெரியப்படுத்துகிறேன். நன்றி.